சிவகாமி, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. நான் போய் 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட சிவகாமி. வேணாம் துளசி, எனக்கு பசியே இல்லை. முதல்ல அப்பாக்கு என்னாச்சுன்னு போன் பண்ணி விசாரிமா. நான் அப்பவே ராஜன் அப்பாக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டேன். அவரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாத சிவகாமி, பார்த்திபனுக்கு எதுவும் ஆகாது. அவரு சீக்கிரமாவே வந்துருவாரு. சிவகாமி, எனக்கு வந்துட்டீங்களா? இப்பதாங்க எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா முதல்ல? எங்க பார்த்திபா, நீ போன நேரத்துல இருந்து இந்த சோஃபால வந்து உட்கார்ந்தவதான் எழுந்திருக்கவே இல்ல. அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. என்ன சிவகாமி, எதுக்குதான் கவலைப்படுறதுன்னு இல்லையா? இது எங்க டிபார்ட்மெண்டோட விவகாரம். இதை நாங்க பாத்துக்க மாட்டோமா? பார்த்திபன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுமா. அதனால இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அப்பா, அந்த ஆளு ஏதோ மெசேஜ் ஆதாரம் இருக்குன்னு சொன்னானே, அது என்னாச்சு? மெசேஜ் பண்ண இடமோ அது ரிசீவ் பண்ண இடமோ ஒண்ணுதான். அந்த ரவுடி பையன் ஒரே இடத்துல தான் இருந்தான்னு அவன் செல்போன் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சாச்சுமா. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு விசாரிச்சதுல இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ருத்ரா தான் அவன் சொல்லிட்டான். அப்படின்னா அந்த ருத்ராவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். துளசி, நான் தான் ருத்ராவை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு ராஜன் மாமா கிட்ட சொன்னேன். ஏன் பார்த்திபா? அவதான் உங்க 2 பேரையும் கட்டி போட்டா. அதுக்கப்புறம் பைரவி அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பார்த்திபா. பார்த்திபன் சொல்றது கரெக்ட் தான் துளசி. ஏன்னா அவளை அரெஸ்ட் பண்ணா நம்ம ஃபேமிலி பிரச்சனைகள்லாம் வெளியே நியூஸா வந்துடும். அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆமாண்ணே, அந்த கடவுளை பார்த்து அவளுக்கு சரியான நேரத்துல நல்ல தண்டனையா கொடுத்துருவாரு. அப்படிலாம் அவளை சும்மா விட்டுற முடியாது சிவகாமி. அவ மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டினா கூட அவளை பிடிச்சி உள்ள போட்டுருவேன். பைரவியை கொலை பண்ண பார்த்திருக்கா. அவ ஒரு கிரிமினல். அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த ருத்ரா பண்ண தப்புக்கு தன்னோட அப்பாவை விஸ்வா மரியாதை இல்லாம பேசிட்டானு. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு தெரியும் சிவகாமி, நடந்த விஷயம் எல்லாத்தையும் துளசி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நாம இப்ப என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. சரியான நேரம் வரும்போது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த ஆள் எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரு? முதல்ல இந்த ஆளை வெளியில போக சொல்லுங்கப்பா. டேய், என்னடா அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற? அவர் உன் அப்பாடா. இன்னொரு தடவை அந்த ஆளை பார்த்து என் அப்பான்னு சொல்லாதீங்க. எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தவன்.
இந்த ஆளு கொலைகாரன். இந்த ஆளை வெளியில போக சொல்லுங்கப்பா. டேய் விஸ்வா, ஒரு வார்த்தையை அளந்து பேசுற. யாரை பார்த்து என்னடா பேசுற? பேசுறதுக்கு முன்னால எதையும் யோசிச்சு பேசணும். அவர் மேல எந்த தப்பு இல்ல, அது தெரியுமா உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ருத்ரா தான். இத்தனை நாளா ஒரு விஷ பாம்புக்கு பாலூட்டி வளர்த்திருக்கா உங்க அம்மா பைரவி. பாவண்டா, அவளுக்கு இத்தனை நாளா ருத்ரா ஒரு கிரிமினல் தெரியாமலே போச்சுடா. இது பாரு, இனிமேலாவது இவரை பார்த்து தப்பா பேசாத. முதல்ல அவர்கிட்டயும் சிவகாமி கிட்டயும் மன்னிப்பு கேளு. போ போ. நான் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்னால முடியாது. என்ன எவ்வளவு அடிச்சாலும் சரி, இல்ல கொன்னாலும் சரி, நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஹே விஸ்வா, அவங்க 2 பேரும் உன்னை பெத்தவங்கடா. நீ அவங்களுடைய பையன். நீ அவரை கொலைகாரன்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு பாடுபடுறா. ஐயோ, மறுபடியும் அந்த பொய்ய சொல்லாதீங்கப்பா. நான் அவங்க புள்ள இல்ல, இருக்கவும் முடியாது. எனக்கு எங்க அம்மா பைரவி, அப்பா நீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட ரெடியா இருக்கேன். இப்படியே நீ பேசிட்டு இருந்தானா கடைசியில டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் போல இருக்கு. நாளைக்கே அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுல ரிசல்ட் வந்தாதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும். அண்ணே, என்னென்ன பேசுற நீ? அப்படி ஒரு டெஸ்ட் எடுத்துதான் அவன் என்னோட புள்ளன்னு தெரிய வேண்டாம். கடைசி வரைக்கும் அவன் பைரவி அண்ணியோட புள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். விட்டுருன. சிவகாமி, மாமா சொல்றத கொஞ்சம் கேளு. விஸ்வதான் பையன்றது அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு ஆகணும். சிவகாமி, அப்பா சொல்றத கேளு. இல்லனா விஸ்வா யாரு சொல்லியும் நம்ப மாட்டான். அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்தாதான் அவன் உன்னை முழுசா புரிஞ்சுப்பான். சரின்னு சொல்லு சிவகாமி. வேணாம் துளசி. 10 மாசம் அவனை என் வயித்துல சுமந்து, இனிமே என் ஆயுசு பூரா அவனை என் மனசுல சுமந்துக்கிறேன். எனக்கு அது போதும் துளசி. சிவகாமி, சொல்றத கேளுமா. அண்ணே, ஒரு கரு உருவாகிற நேரத்தையும் பனிக்குடம் உடையிற நேரத்தையும் அந்த கடவுள் தான் முடிவு பண்றாரு. அதே மாதிரி விஸ்வா என் மகங்கிற உண்மையையும் அது தெரியற நேரத்தையும் அந்த கடவுளை முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் நான் பொறுமையாவே இருந்துக்கிறேன். சிவகாமி. டே விஸ்வா, பாத்தியாடா ஒரு தாயோட மனச. இப்பயாவது சிவகாமிய புரிஞ்சுக்கடா. இன்னைக்கு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கடவுள் பைரவியமா தான். அவங்க எந்திரிச்சு வந்து சொல்லட்டும். அது வரைக்கும் யாரு சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன். டே மணி, இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் பண்ணணும்டா.
அதனால கூட நம்ம பசங்களையும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துரு என்ன? சரிக்கா. ம். அக்கா என்னக்கா யார வர சொல்ற? என்ன விஷயம்க்கா? அதுவா, இன்னைக்கு நைட்டு அந்த துளசிய போட்டு தள்ள போறேன். அதுக்குதான் எனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை வர சொல்லிருக்கேன். இப்ப எதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ற ருத்ரா? துளசிய கொல்றதுனால நமக்கு என்ன லாபம்? இத பாரு, ஏற்கனவே பைரவி அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணதுனால லக்ஷ்மிக்கு கல்யாணமே நடக்காம போயிடுச்சு. மறுபடியும் லக்ஷ்மிக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த துளசி உயிரோடவே இருக்க கூடாது சத்தியவதி. அதனால அவளை போட்டு தள்ளினாதான் லக்ஷ்மிக்கு அவ நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எதுக்கு இப்ப அவசரப்படுற? ஏற்கனவே உன் மேல ராஜன் ஐயாவுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த நேரத்துல போய் நீ துளசிய கொல்றதுக்காக ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு ருத்ரா. ஆமாங்கா, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? அந்த துளசிய பழி வாங்குறதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் லக்ஷ்மி. நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா இந்த ஒரு வழியை தவிர வேற எதுவும் சரியா இல்ல. நீ சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது. அதுக்கு ஏன் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இப்படி ஒரு ஐடியாவை சொல்ற? அப்ப லக்ஷ்மி அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா நீ சொல்லு. லக்ஷ்மி, கல்யாணத்துக்காக பைரவி அம்மா உன்கிட்ட நகை புடவை எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அது இப்ப எங்க இருக்கு? அதுவா, அது ஏன் கிட்டதான் இருக்கு சின்னத்த. ஏன் கேக்குறீங்க? அத கொண்டு போய் குடுக்கற மாதிரி நீ ராஜனையா வீட்டுக்குள்ள போற. கொண்டு போனா அத வாங்கிக்கிட்டு லக்ஷ்மியே போயிட்டு வான்னு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் சரியா வராது சத்தியவதி. இங்க பாரு ருத்ரா, ராஜனையா வீட்ல நம்ம லக்ஷ்மிய யாரும் இருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்ல பைரவி அம்மாவை தவிர மத்த எல்லாருமே துளசிக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. லக்ஷ்மி அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா அதுக்கு விஸ்வா மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். நம்ம வீட்டுக்கு விஸ்வா வந்தப்பவே லக்ஷ்மிக்கு யாருமே இல்ல, அவளை நினைச்சாதான் பாவமா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சேன்ல. அப்படி நீ சொன்னதும் உடனே விஸ்வா லக்ஷ்மிய வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போலையே. இப்ப லக்ஷ்மி அந்த வீட்டுக்கு போனா மட்டும் அவன் அப்படி சொல்லுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? சொல்லுவா ருத்ரா, லக்ஷ்மி அவனை சொல்ல வைக்கணும். நான் எப்படி சொல்ல வைக்க முடியும் சின்னத்த? அதுவா, நீ அந்த வீட்டுக்கு போகும்போது உன்னை எல்லாரும் வெளியில போக சொல்லுவாங்க. அப்போ விஸ்வாக்கு ஒரு ஈகோ எட்டி பாக்கும். அதனால அவங்கள அவமானப்படுத்துறதுக்காகவே அவன் உன்னை வீட்ல இருக்க சொல்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சமயத்துல நீ விஸ்வா கிட்ட சென்டிமெண்டா பேசணும். அதாவது, நான் இந்த வீட்டை விட்டு போனா சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லணும். கண் கலங்கி அழணும். அப்பதான் விஸ்வாக்கு உன் மேல ஒரு இறக்கம் வரும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா லக்ஷ்மி? புரியுது சின்னத்த. நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போ லக்ஷ்மி, போய் அந்த நகையும் புடவையும் எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்ப. சரிங்க சின்னத்த, நான் இப்பவே கிளம்புறேன். துளசி, நீ போய் விஸ்வாவை சாப்பிட வர சொல்லு போ. என்ன துளசி யோசிச்சிட்டு இருக்க? போ, போய் விஸ்வாவை சாப்பிட கூப்பிடு. இல்ல சிவகாமி, நான் அவ ரூம்குள்ள போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறான்.
இதுல அவனை நான் சாப்பிட கூப்பிட்டு அவ்வளவுதான் என்ன கடிச்சு கொதறிடுவான். அதுக்காக அவனை சாப்பிட கூப்பிடாம நாம மட்டும் இங்க சாப்பிட முடியுமா? அவனை நீ கூப்பிட்டு பாரு. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் அவனை கூப்பிடுறேன். இப்போ நீ போனா அவனுக்கு இன்னும் அதிகமா தான் கோவம் வரும். சரி இரு, நானே போய் கூப்பிடுறேன். ம். லக்ஷ்மி, வாமா வா. ஏன் இங்கே நிக்கிற? வாமா, உள்ள வந்து உட்காரு. வா. அத்தை, நான் விஸ்வா மாமாவோட அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அவரை கூப்பிட முடியுமா? அப்பா, இவ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டியா துளசி? அவ உங்களை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாப்பா. சொல்லு லக்ஷ்மி, என்ன விஷயம்? மாமா, இதெல்லாம் அத்தை என் கல்யாணத்துக்காக என்கிட்ட கொடுத்த நகைங்க. இது அத்தை எனக்காக எடுத்த முகூர்த்த புடவை. இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு என்னோட துணிமணி எல்லாம் உள்ள இருக்கு மாமா, அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். துளசி, இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைமா. சரி, உன் திங்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? மேல ரூம்ல இருக்கு மாமா. சரி, மேல போய் எடுத்துக்கோ போ. திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டல்ல? எடுத்துக்கிட்டேன் மாமா. சரி, போயிட்டு வாமா.
மாமா என் மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? இல்ல லக்ஷ்மி, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உங்க அக்கா ருத்ரா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவ பண்ற வேலை எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட சொல்லி வை, அவ மேல நிறைய தப்பு இருக்கு. அதுக்கான தண்டனைய அவ கூடிய சீக்கிரம் அனுபவிப்பா. சரிங்க மாமா. அவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல மாமா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ எங்கேயும் போக வேணாம். இங்கே எங்க வீட்லயே இரு.